வணக்கம். இது உங்கள் கதிர். நான் காட்டுறது இப்போ என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் எதிர வந்து ஹை பீம் போட்டுட்டு வராது, ரொம்ப பிரைட்டான லைட்டை வந்து போட்டுட்டு ஆப்போசிட்டில் வராரு. இப்படி பண்ணால் எதிர்க்க வர்றவங்களுக்கு முன்னாடி என்ன இருக்குன்றது தெரியாது. இதனாலேயே மட்டும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 30லேருந்து 40% ஆஃப் ஆக்சிடென்ட் இந்த ஹை பீம் லைட்டை வந்து ஆப்போசிட்டில் அடிக்கிறனாலேயே வந்து ஆக்சிடென்ட் நைட் டைமில் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. ஐபீமை பொறுத்த வரைக்கும் எப்போ போடணும் எப்போ போடக்கூடாது அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல்ல எங்கெங்கெல்லாம் ஐபீம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். முதல் விஷயம், நம்ம வண்டி வந்து கிராஸ் பண்ணுறோம் நைட் டைமில் வந்து முன்னாடி ஒரு வண்டி போகுது அப்படின்னா நம்ம வந்து கிராஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு வார்னிங் சைனாக கொடுக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐபீமை வந்து கொடுக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரோட்டில் வந்து சுத்தமாக வெளிச்சமே கிடையாது, ஒரு வில்லேஜ் ரோட்லேயோ இல்லை ஒரு சிட்டி ரோட்லேயோ சுத்தமாக வெளிச்சமே கிடையாது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து ஐபீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாத ஒரு இடம் அப்படின்னா ஹெவி டிராஃபிக்ஸில் இருக்கிற ஒரு இடமோ இல்லை அதே மாதிரி ஒன் வேவோ இல்லை டூ வேலையோ ஆப்போசிட்டில் வண்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஐபீம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்கேஸ் போலீஸ் 10,000 to 15,000 ஃபைன் போடக்கூட சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்கேஸ் ரொம்ப லைட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 200 மீட்டர் தள்ளி ஒரு வண்டி வருதுன்னா தாராளமாக அந்த பர்டிகுலர் டைமில் வந்து 200 மீட்டர் தாண்டி தான் வண்டி வருது அப்படின்றதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை தவிர்த்து ஹைபீம்ன்றது ரொம்ப 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 யூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. அண்ட் நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.